கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 62வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான் தேவ பிள்ளைகளாகி நமக்கு ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். இந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். என் ரட்சிப்பு என் தேவனிடத்தில் இருக்கிறது, அவரிடத்திலிருந்து மட்டுமே எனக்கான ரட்சிப்பு, மீட்பு, நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அது நிச்சயமாய் வரும். ஏன்னா நன்மையான எந்த ஈவும் புரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதே அதிகாரத்துல மீண்டும் சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். அதே பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பா இருந்தாலும் நன்மையா இருந்தாலும் தேவனைகளாக நாம் நம்புகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். இந்த ஒரு நிச்சயம் நம்முடைய இதயத்தில் இருக்கணும். அப்படி இருந்ததே ஆனால் நமக்கான நன்மையை, நமக்கான ரட்சிப்பை, நமக்கான மீட்பை, நாம் நம்புகிற காரியங்களை இந்த உலகத்திலோ உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்திலோ உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தினிடத்திலும் நாம் தேட மாட்டோம். ஏன்னா நமக்குரிய நன்மை, நமக்குரிய ரட்சிப்பு, நமக்குரிய மீட்பு, நாம் நம்புகிற காரியம் இந்த உலகத்தில் அல்ல, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் இருக்கிறது, அவரிடத்தில் இருக்கிறது. இந்த ஒரு நிச்சயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே தேவனையை நோக்கி அமர்ந்திருக்க முடியும். தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற அனுபவம் என்பது எது தெரியுமா? கர்த்தரை நோக்கி காத்திருப்பது, கர்த்தருக்காக காத்திருப்பது. ஆண்டவரே, நீர் எனக்கான ரட்சிப்பை தரும் வரைக்கும், நீர் எனக்கான நன்மையை, நான் நம்புகிற காரியத்தை, என்னை குறித்து நீர் தந்த அந்த வாக்குத்தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். அதை நானாகவே என் சுய பலத்தினால் பெற்றுக்கொள்ள நான் முயற்சிக்க மாட்டேன். இந்த ஒரு நிச்சயம் தாவீதுக்கு இருந்ததுனால்தான் தாவீது என்ன பண்ணல, தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் ராஜாவாக மாறுவதற்கு தாவீது எந்த ஒரு சுய முயற்சியும் செய்யல. தேவனே சவுலை தாவீதின் கரத்திலே 2 விசை ஒப்பு கொடுத்த பிற்பாடும் தாவீது என்ன பண்ணல, தாவீது சவுல் மேல் தன் கரத்தை நீட்ட அவன் துணியவில்லை, அவன் தன் கரத்தை நம்பவில்லை. ஏன்னா தாவீதுக்கு நல்ல தெரியும், ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் நம்புகிற நன்மையானாலும், நான் நம்புகிற எந்த ஒரு காரியமானாலும் எனக்குரிய ரட்சிப்பும் எனக்குரிய மீட்பும் அது கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அது கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே வரும். கர்த்தரால் மட்டுமே அதை முழுமையாய் எனக்கு தர முடியும். இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு நிச்சயம் தேவர்களாகி நமக்குள்ளே இருக்கணும். இன்று நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க நாமவே சில முயற்சிகள் செய்யறோம். அப்படி செய்யறதுனாலதான் நாம் தோற்று போகிறோம். அதனால நிறைய பிரச்சனை வருது. உடனே நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போய் ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், இப்படிலாம் செஞ்சேன், நீங்க சொன்ன வார்த்தையை நம்பிதான் அப்படி செஞ்சேன், அதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கிட்ட வந்து முறுமுறுக்கிறோம். ஆனா தேவர்களாகி நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டிய காரியம், தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தாரேயானால் அதை அடைய, அதை சுதந்திரிக்க நம்முடைய சுயத்தினால் நாம் முயற்சிக்க கூடாது. கர்த்தர் தந்த வார்த்தையை கர்த்தரை நிறைவேற்றி முடிப்பார். அதனாலதான் தேவர்களாகி நாம் என்ன பண்ணணும் தெரியுமா, கர்த்தரையே நோக்கி காத்திருக்கணும், அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அப்படி அமர்ந்திருக்கணும்னா நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும், என் ரட்சிப்பு என் கர்த்தராலே வரும் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும். தேவன் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கலாம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் எந்த சூழ்நிலை ஆண்டாலும் என் ரட்சிப்பு, என் நம்பிக்கை, நான் நம்புகிற அவர் என்னை நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்கள், எனக்குரிய நன்மைகள் என் தேவனிடத்திலிருந்து வரும். என் தேவன் அதை நிச்சயமாய் தம்முடைய ஏற்ற காலத்திலே என் வாழ்க்கையில் நிறைவேற்றி என்னை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் என் வாழ்க்கையில் மகிமைப்படுவார் என்கிற நிச்சயத்தோடு தேவர்களாகி நாம் தேவனையை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் செயல்பட நாம் காத்திருக்க வேண்டும். நிச்சயமாய் நம்முடைய தேவன் தமக்காக காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் நல்ல தகப்பன். சொன்னதை சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். தேவர்களாகி நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்க அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை வசனத்தை நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும்
குறைய